வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் டேஸ்டான வெஜிடபிள் புலாவ். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் வந்து உருளைக்கிழங்கு. நம்மளுடைய போனையும் மசில்ஸையும் ஹெல்த்தியாக வச்சுக்கும், நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இன்னும் பல நன்மைகள் இருக்குது. அதனுடைய ஒரு சில தொகுப்பு தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய புலாவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அரை மூடி அளவு திருகின தேங்காய், அடுத்து கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 20 பல்லு பூண்டு. நம்ம இஞ்சியை விட பூண்டு அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய புலாவுக்கு நல்ல ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட்டும் தரும். அடுத்து ஒரு டீஸ்பூன் சோம்பு, 2 லவங்கம், 2 ஏலக்காய், சின்ன பீஸ் பட்டை. இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம புலாவ் சாப்பிடும்போது அங்கங்கே திரியாக தட்டுப்படும். அடுத்து 500 கிராம் அளவு ஜீரக சம்பாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு அரை மணி நேரம் போல் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம புலாவ் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 3 லவங்கம், 3 ஏலக்காய், 2 பீஸ் பட்டை, 2 பிரிஞ்சி இலை, காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய். நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல, இந்த பச்சை மிளகாய் காரம் தான். இது வந்து ஒரு 30 செகண்ட் போல் நம்ம வதக்கிக்கலாம். அடுத்து 2 மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கினதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 2 வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு தக்காளி பழம். இதையும் ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கினதும் நம்ம இதில் காய் சேர்த்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக பச்சை பட்டாணி, 2 மீடியம் சைஸ் அளவு உருளைக்கிழங்கு, அடுத்து கொஞ்சமாக கேரட், பீன்ஸ் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய் எல்லாமே ஒரு பாதி வேக்காடு வந்து இந்த மசாலாலே நல்லா வேகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நம்ம அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிடும். நான் இன்றைக்கி வந்து அரிசி வந்து இந்த கப்பில் தான் அளந்தேன். 1 கப் அரிசி எடுத்தோன்னா 1.25 1.5 வரைக்கும் நம்ம தண்ணி வைக்கலாம். நான் வந்து 2 கப் ரைஸ் எடுத்தேன், அதனால் 2.5 கப் தண்ணியை சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து திரும்பவும் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்க 5லேருந்து 10 நிமிஷம் போல் நமக்கு டைம் எடுக்கும். அடுத்து நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து குக்கர் மூடி வச்சிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு விசில் போல் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து 3 பிரெட் ஸ்லைஸை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி அதை வறுத்து புலாவில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பிரெட் வறுக்க தேவையான அளவு நெய் விட்டுட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ண ப்ரெட்டை இதில் போட்டு வறுத்துக்கலாம். இந்த பிரெட் வறுக்க ஒரு 3 நிமிஷம் போல் நமக்கு டைம் எடுக்கும். பிரெட் ஸ்லைஸை கட் பண்ணும்போது ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிறது மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. குக்கரில் ப்ரெஷர் இறங்கினதும் நம்மளுடைய புலாவ் வந்து ரொம்பவும் சூப்பராக வந்திருக்கு. இதை கலரும்போது ஓரத்துலேருந்து கலந்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக நெய்யும் நம்ம வறுத்து வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைஸும் இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நம்மளுடைய சுவையான வெஜிடபிள் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட ரைத்தா, பன்னீர் பட்டர் மசாலா, உருளைக்கிழங்கு வறுவல்லாம் நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.